தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் அசிஸ்டன்ட் டைப்பில் இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஏர்போர்ட்லேருந்து வெளிவந்திருக்க ஜாப் வேக்கன்சிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த ஜாபுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது, இன்டர்வியூ அதாவது இன்டராக்ஷன் மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரியே பெர் மந்த்துக்கு 22,500 ரூபாய் இருக்கும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடி, பிஇ, பிடெக்குன்னு நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் எங்களுக்கு ஹியூஜ் வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. லாஸ்ட் டேட் ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான், எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான், ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஏஐ கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் அலைட் சர்வீசஸ் கம்பெனி லிமிட்டெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா AAICLAS, ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் இருக்க ஒர்க், அதோட 100% சப்சிடரி கம்பெனி தான், ஓகேங்களா? இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இதோட ஒர்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல் இந்தியா முழுக்க உங்களுக்கு இதோட வேக்கன்சிஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 60+ வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த போஸ்டிங்ஸ் வந்து எந்தெந்த ஏர்போர்ட்டில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் 2 லொக்கேஷன்ஸில் போஸ்டிங்ஸ் இருக்குது. அதாவது திருச்சி மாவட்டத்தில் உங்களுக்கு 23 வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. மதுரை ஏர்போர்ட்டில் 9 வேக்கன்சிஸ், ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹியூஜ் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா இந்த 23 வேக்கன்சிஸ் தான். திருச்சி ஏர்போர்ட்டில் தான் இந்த 23 வேக்கன்சிஸும் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இந்த வேக்கன்சிஸோட நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இன்க்ரீஸ் ஆக டிக்ரீஸ் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல் இண்டியா பேசிஸில் தான் நாங்கள் ரெக்ரூட் பண்ணுறோம். ஆல் இண்டியா பேசிஸில் உங்களுக்கு ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க விண்ணப்பிக்க வேணாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 1/6/2026 அந்த டேட்குள்ளே அவங்க கேட்குற ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம், எலிஜிபிள். எசென்சியல் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 12ஆம் வகுப்பில் நீங்கள் 60% மார்க் வச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். இதுவே நீங்கள் SC ST கேண்டிடேட்ஸாக இருக்கீங்கன்னா 55% மார்க் வச்சு பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் பர்சன்டேஜ் வந்து என்ட்ரி பண்ணுவீங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ் வந்து நியூமரிக் ஃபார்மில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நியூமரிக் ஃபார்மில் தான் நீங்கள் பர்சன்டேஜ் என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி வந்து படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும். லோக்கல் லாங்குவேஜ் அதாவது லோக்கல் லாங்குவேஜ் படிக்க பேச எழுத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 27 வயது வரைக்கும் இருக்க ஆண்கள், பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், ஓகேங்களா? இந்த ஜாபுக்கான ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஏர்போர்ட்டில் ஆப்ரேஷனல் ஒர்க்ஸில் நீங்கள் அசிஸ்ட் பண்ணுற மாதிரி ஒர்க் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ்க்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் அசிஸ்டன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி லக்கேஜ், அதாவது பேக்கேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லக்கேஜ் எல்லாமே ஹேண்ட்லிங் பண்ணுறது, லோடிங், அன்லோடிங் இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் ஆப்ரேஷனல் ஒர்க் ஆக்டிவிட்டீஸும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் எல்லாமே நீங்கள் லிஃப்ட் பண்ணுற மாதிரியும் ஒர்க் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SC ST EWS உமன் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு 100 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி இவங்களுக்கு 500 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஃபீஸையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியே பெய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அதேமாதிரி இங்கே இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஜூன் 11ஆம் தேதியிலேருந்து ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஆஃப்லைன் மூலமாக, அதாவது ஸ்பீட் போஸ்ட்டு, ரெஜிஸ்டர் போஸ்ட்டு, ஆர்டினரி போஸ்ட்டு, கொரியரு இந்த மாதிரிலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பனில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இங்கே அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், www.aais.aaro அப்படிங்கிற இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு கரியர் ஆப்ஷனில் போய்ட்டு அப்ளை நோ அப்படின்னு சொல்லி இந்த நோட்டிஃபிகேஷன் அகைன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது +2 சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட் நீங்கள் அப்லோட் பண்ணணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், ஆதார் கார்டு காப்பி அப்லோட் பண்ணணும், 1 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், கலர் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் அப்லோட் பண்ணோம் அவங்க சொல்லியிருக்கேன் இந்த சைஸில். ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பெய்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதுக்கான ப்ரூஃப்மே நீங்கள் அப்லோட் பண்ணணும். உங்களோட ஸ்கேன் பண்ண சிக்னேச்சர் அவங்க சொல்லியிருக்க சைஸில் அப்லோட் பண்ணணும். இதெல்லாமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் இது கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் இயர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேலரி 21,500 ரூபாய் ஃபிக்ஸ்டு சேலரியாக இருக்கும். அதேமாதிரி செகண்ட் இயர் 22,000 இருக்கும். தேர்ட் இயர் பார்த்தீங்கன்னா 22,500 ரூபாய் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு சேலரியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் சம் அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதாவது ப்ரிவிலேஜ் லீவ் பார்த்திங்கன்னா 18 டேஸ் பர் இயரில் வந்து உங்களுக்கு லீவ் இருக்கும். அதேமாதிரி 12 நாட்கள் ஹால்ஃப் பே லீவ் இருக்கும். அண்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் சொல்லி இயர்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா 10,000 ருபீஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் சம் அலவன்சஸுமே உங்களுக்கு அப்ளிகபிள் தான் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஜென்ரல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் இந்தியா முழுக்க உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுறதுனால ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள். அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 27 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், அவங்க 32 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். ஓபிசினா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அவங்க பார்த்திங்கன்னா 30 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸர்வீஸ்மேனுக்கும் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்ளை பண்ணுறப்ப ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் தரக்கூடாது அப்படிங்கிறத இங்கே மென்ஷனே பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பியூர்லி 3 இயர்ஸ் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து இந்த டைம் பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் அப்லோட் பண்ணுவோம். அதை நீங்கள் செக் பண்ணிக்கணுங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் டெஸ்க் மெயில் ஐடி இருக்குது, ஹெல்ப் டெஸ்க் நம்பர் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மெயில் ஐடிக்கு ஃபோன் நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபையும் பண்ணிக்கலாம். இங்கே இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்துக்குங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டராக்ஷன் மூலமாக தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த இன்டராக்ஷனுக்கான இன்டிமேஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயில் மூலமாக தெரியப்படுத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறப்ப வேலிடான மெயில் ஐடி நீங்கள் கொடுங்க. இன்டராக்ஷனுக்கு போகிறப்போ உங்களோட ஆல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், ஜெராக்ஸ் காப்பீஸ், அவங்க சொல்லியிருக்க மாதிரி 1 செட் ஆஃப் காப்பீஸ் எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் தான் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஒருத்தர் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் சப்மிட் பண்ண முடியும். ஸோ இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.